கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். வாக்கு கடங்களாத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், கிருபை மிகுந்தவர். அவரை தொழுது கொள்ளும்படியாகவே நாம் வந்திருக்கிறோம். முற்றிலுமாக நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாளில் உம்முடைய நாமத்தை நிமித்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களை ஆசீர்வதியும். அரணான கோட்டையாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமாய் துருகமாய் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் இருக்கிற பிரகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பலகீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி போடும். உன்னத பலத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வந்த வண்ணமாய் செல்லாதபடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபை போல போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினானா. எலியா பாருங்கள், கர்த்தரே தேவன் என்பதற்காக அவர் சொன்னான். கர்த்தரே தேவன் என்பதை நீர் வெளிப்படுத்தும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் கர்த்தர் தேவன் என்று சொல்லி அவர் தம்மை வெளிப்படுத்தினார். எலியா மோசே பாருங்கள், 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட அங்கே இருந்தான். அவரை முகமுகமாய் தரிசித்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்றான். நாமும் கூட ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல அருமையான பாடலை நம்ம பாட போகிறோம். இதன் நிமித்தமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெப ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கணும். யாக்கோபை போல விடாமல் அவரை பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாட போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாட போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விட மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன்,
துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் முறியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாமே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய துதிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாருடைய இருதயத்தையும் ஒருமனப்படுத்தி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. அவருடைய நாமத்தை சொல்லி சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் சங்கீர்த்தனம் பண்ணுகிற பொழுதே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசி, யெகோவா ஈரே, அவர் யெகோவா ரஃபா. தம்முடைய நாமத்தின்படி தம்மை விளங்க பண்ணுகிற தேவன், தம்முடைய நாமத்தின்படி விளங்க பண்ணுகிற தேவன். இயேசு என்ற நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். யெகோவா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்தை அவர் உயர்த்தினார். இன்றைக்கும் நாம் அவரை உயர்த்த போகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாம் அவரை அணுக போகிறோம். அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவாகிய தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியாகிய தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Shalom, Alleluia. Yehova Nissi, Alleluia. Yehova Shalom, Alleluia. Yehova Nissi, Alleluia. Yehova Ire, Alleluia. Parisutta Pidave, Alleluia. Yehova Ire, Alleluia. Parisutta Pidave, Alleluia. 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 Alleluia, Alleluia. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா. லீலி புஷ்பமே, அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே,
சிறந்தவரே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேற்றரவாளனே அல்லேலூயா. பலத்தின் ஆவியே அல்லேலூயா. தேற்றரவாளனே அல்லேலூயா. பலத்தின் ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை தொழுது சேவிக்க உதவி செய்தீரே. உம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி
இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போரும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போரும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். பவுல் சொல்கிறாரு, உங்களுக்காக, லவோதிக்கேயா என்ற ஊரில் இருக்கவங்களுக்காக, அப்புறம் என்னை நேருக்கு நேராக பார்க்காம இருக்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம்
எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கணும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து என்ன செய்யும்? இருக்க தான் செய்யும். அப்படிதானா? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா அது வந்து ரொம்ப மலர் பாதையில் செல்லக்கூட அனுபவம் அல்ல. பஞ்சு மெத்தையில் நடக்கிற அனுபவம்லாம் இருக்காது. நிறைய அனுதினமும் என்ன உண்டு? சிலுவைகள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அநேக காரியங்களை அவர் வந்து எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள். பொதுவாக அவருடைய டீச்சிங் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓமைகள் மூலமாய் மனதில் பதியும் வண்ணமாக கற்றுக் கொடுத்தார். கூடவே தான் இருந்தாங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் தம்முடைய சீசர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போதே அவர் சொன்னார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர். நிறைய காரியங்களை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினார். நிறைய அற்புதங்களை அவங்க கண்ணால் பார்க்கும்படியாக செஞ்சு காட்டினார். அவர் சொல்லார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்கள் கூட இருக்கேன். உலகத்தை முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன். அதனால் உபத்திரம் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அதுதான் அதனுடைய பொருள். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு அர்த்தம். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டது. சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். பிதாவாகி தேவன் அதுக்காக தான் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர். அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னார், நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி. எல்லாரும் போனாலும் நான் மட்டும் உங்களை விட்டு ஒரு நாள் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன சீசனை நெஞ்சாங்க. மத்திய 26:56 பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். சீசர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுதான் முதல்ல சொன்னார், நீங்கள் என்னை தனியாக விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி. மார்க் 14:50 அதை நம்ம பார்க்கலாம். எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 21:3 பாருங்கள். பேதுரு மற்ற சீசர்களை பார்த்து என்ன சொன்னோம்? நான் மீன் பிடிக்க போகிறேன், வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டோம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம்னு சொன்னாங்க. என்ன நடக்க போகுது? சிலுவையில் அறைவாங்க எல்லாம் சொன்னார். 3ஆம் நாள் மனுஷகுமாரன் எழுந்திருப்பாருன்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. அவங்க என்னெல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார், நாம் எல்லாம் பிரதானிகளாய் அவருடைய அரசவையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் கஷ்டங்கள் வந்தபோது என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் என்ன உண்டு? உபத்திரவங்கள், துன்பங்கள் வரதான் செய்யும். போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. மனுஷங்களுக்கு அதில் வேதத்தில் போட்டிருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வராது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் நிச்சயம் ஆண்டவர் வந்து அனுமதிப்பார். ஆனாலும் நாம் திடன் கொள்ள வேண்டும் என்பதையும், மாம்சத்தையும் சாசையும் ஜெயித்த ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கற்றுக் கொடுத்துருக்கிறார், வாக்கு கொடுத்துருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் பவுல் என்ற ஒரு அருமையான அப்போஸ்தலனை ஆண்டவர் எழுப்பினார். அவன் தன்னுடைய அழைப்பில் ரொம்ப உறுதியாக இருந்தான். அவன் கமாலியேல் என்ற ஒரு பெரிய மனிதரிடம் வேதத்தை கற்றுக்கொண்டவன். அவன் சொல்கிறான், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம்
அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும்னு நினச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லி. 7ஆம் வசனத்தில் பாருங்கள், நம்ம உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கேருந்து போகும்போது ஒன்றையும் கொண்டு போக போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த வசனத்துலேயும் அதே தான், போதும் என்று இருங்கன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவெல்லாம் சொல்லிட்டு தான் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுகிட்ட சொல்கிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடணும். இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு உண்டு. அது வந்து முதல்ல அறிந்து கொள்ளணும். பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஒன்று பலகீனமாக இருக்கும், நோயாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், சாசன் கிரியைகளாக இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் ராத்திரி நிம்மதியாக படுத்த உடனே தூங்குவாங்கன்னு நினைக்கிங்களா? தூக்கம் வருமா? வராது. ஒன்று கொன்றுவாங்களோ, அல்லது ராத்திரி என்ன ஆயிருமோன்னு பயம் இருக்கும், அல்லது இன்னும் அதிக பணத்தை எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சுவான், யோசிப்பான். நாளைக்கு என்ன செய்யலாம், வேறு யாரை எப்படிலாம் நம்ம குறுக்கோடியில் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலான்னு சொல்லி யோசிக்கலாம். தூக்கம் என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி நிறைய பணம் இருக்கவங்க நல்லா என்ன செய்ய முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது. ரொம்ப டாக்டர்ஸ் வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லிடுவாங்க. பணம் அதிகமாகும்போது இதுதான் வரதான் செய்யும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், அப்போ அவங்களுக்கு என்ன, ஒரு வினாடிக்கு 4 லட்ச ரூபா அவருக்கு வருமானம் வருதான் அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்துக்காரங்கள்லாம் வைர வியாபாரிகள், அவங்களெல்லாம் தப்பு செஞ்சால் உடனே என்ன செஞ்சிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம். அப்படியா? அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய தெய்வ பக்தியாக என்ன செய்யணும், இருக்கணும். தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும். அவர் நம்ம என்ன செய்வார், அற்புதமாய் நடத்துவார். தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் கட்டாயம் உண்டு. அது நாம் நன்றாக என்ன செஞ்சணும், அறிந்திருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் என்ன செய்யக்கூடாது, பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் அப்படின்னு சொல்லி இருக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த தீமோத்தேயு எழுதும்போது பவுல் திரும்ப எழுதுகிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்காரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 காரியம் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். என்ன போராட்டம் இருந்திருக்கும் பவுலுக்கு? நிறைய நேரம் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது கொன்று போட்டுறணும்னு சொல்லி. அப்போ அந்த போராட்டத்தில் நெஞ்சான், நான் போராடி முடிச்சிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் திரும்பியும் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் என் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே தொடர்கிறேன்னு சொல்கிறார், அங்கே நான் எனது ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து தன்னுடைய ஓட்டத்தில் என்ன செஞ்சிருக்காரு, சீராய் ஓடி இருக்கார். பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும். ஓடும்போது என்ன நினச்சிட்டு ஓடணும், எல்லாருக்கும் ஓட்டம் இருக்குது, எல்லோரும் ஓடிட்டு தான் இருக்காங்க, நானும் ஓடுவேன், ஆனால் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பந்தய பொருள் நமக்கு உண்டு, ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தருவார் என்ற ஒரு உறுதி நமக்கு இருக்கணும். சரி, இந்த பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வரலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் என்ன செய்யும்? கட்டாயம் உண்டு. இதிலெல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறவர்களால் நமக்கு என்ன செய்யும்? முதல்ல போராட்டங்கள் வரும். அது மட்டும் நீங்கள் போராட்டம், ஐயோ இந்த உலகத்தில் எனக்கு என்ன கஷ்டம், நான் வேலை செய்கிற இடத்துல அப்படி தான் நெருக்கடி, என்ன செஞ்சாலும் எங்கள் மேனேஜருக்கு திருப்தியே இல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் குறை தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது வேலை செய்கிற இடம். அதே மாதிரி வீட்டில் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா நொயின்னுட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க? படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியா? படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும், எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? படி எப்படியாவது 100க்கு 100 எல்லா பாடத்துலையும் வாங்கிடணும். இப்படி ஒவ்வொரு நிலைகள்லையும் நமக்கு என்ன செய்யும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இருக்கும். இதெல்லாம் போராட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல நம்ம மாம்சத்தோடும் போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாம்ச சிந்தை, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தை என்னதான்? மரணம். நமக்கு அது மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, மாம்சீகத்தில் இருக்குது. அப்போ மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன் எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள்னும் பவுல் சொல்கிறார். இதெல்லாம் அவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். பந்தய பொருள் நம்முடைய இலக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? ஆண்டவரை போய் அடைஞ்சிடணும். 2 இடம் இருக்குது. ஒரு இடம் நேராக பரலோகம், இன்னொன்று எங்கே போய் கொண்டு விட்டுறோம்? பாதாளத்தை கொண்டு விட்டுறோம். அப்போ நம்முடைய இலக்கு எங்கே இருக்கணும்? நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். அவரையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையாக ஓடிட்டுருக்கணும். அதில் என்ன செய்யக்கூடாது? எந்த இடர்பாடு வந்தாலும் அதில் இருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. அதுதான் அவன் சொல்கிறான், உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யும்? வஞ்சிப்பதற்கு முயற்சி பண்ணும். வஞ்சிப்பதற்கு நமக்கு முயற்சி பண்ணும். அப்போ மாம்ச சிந்தை என்பது ஒரு பாவம். அதை மேற்கொள்ள நமக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேணும். மாம்ச சிந்தை என்பது மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டத்தை ஜெயிக்க ஆண்டவருடைய பலம் நமக்கு வேணும். 2வதாக பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இது நம்ம சொன்னோம், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நமக்கு மேலானவர்கள் இருப்பாங்க, நம்மை விட தகுதி குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கோம், அவங்க நமக்கு மேலே இருப்பாங்க. நிறைய இடங்களில் அப்படி இருக்கும். வயசு குறைஞ்சவங்க பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க, டைரெக்டாக அவங்க பரீட்சை எழுதி வந்திருப்பாங்க. நம்ம 40, 30 வருஷம் 25 வருஷம் அனுபவம் பெற்றவர்களாக இருப்போம். அவங்க 2 வருஷத்தில் பரீட்சை எழுதி மேலே வந்திருப்பாங்க, அதிகாரியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இயல்பாக உள்ள நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன செய்யாது? புரியாது. அப்படிதானா? அவங்க அந்த அனுபவங்களில் கடந்து அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் நடைமுறை இப்படி சிக்கல் இருக்குன்னா. இப்போ நேரடி அவங்க படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. அப்போ ஒரு போராட்டம் அங்கே என்ன செய்யும்? இருக்கும், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்போ அது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூலர்ஸ் அண்ட் பவர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ரூலர்ஸ் அண்ட் பவர்ஸ், ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்போ ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம். உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டால் ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம். வேலை ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருக்கவங்க ஆட்சியாளர்கள். நல்லா படித்தவங்க படிக்காதவங்ககிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்கும். அப்படிதானா?
அப்படி இருக்கா? நம்ம சூழ்நிலைகளில் யோசிச்சு பாருங்கள். ஐஏஎஸ் படித்தா தான் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் ஆக முடியும். ஆனால் அதுக்கு சேர்த்து ஒரு வருவாய்த்துறை அப்படின்னு ஒரு அமைச்சரகம் இருந்ததுன்னா அதில் ஒரு அமைச்சராக இருக்கவர் நிச்சயம் கலெக்டருக்கு மேலே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி தானே? கலெக்டருக்கு படித்தவங்கள அவர் என்ன செய்வார்? மீட்டிங்கில் நீங்கள் இப்படி செய்யணும் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அது போராட்டம். அதுதான் என்ன சொல்லியிருக்கு? துரைத்தனங்கள், ஆட்சியாளர்கள்னா துரைத்தனங்கள், ரூலர்ஸ். அப்போ நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த போராட்டத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்க பலன் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை தான் சார்ந்து கொள்ளணும். வேறு நமக்கு வழியே கிடையாது. அடுத்தால பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கா? யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு 1:6, தேவபுத்திரர் கர்த்தரின் சந்நிதியில் வந்து ஒரு நாள் நின்னாங்க. அவர்கள் நடுவில் யார் வந்து நின்னா? சாத்தான் வந்து நின்று. தேவனுடைய சந்நிதியில் தேவபுத்திரர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல நடுவில் யார் வந்து நின்னா? சாத்தான் வந்து நின்று. வந்த உடனே தேவனாகிய கர்த்தர் என்ன கேட்டார்? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? கண் வச்சிட்டியா? நீ அவனை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இந்த சாத்தான் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த பரதேசில் அவருடைய இருப்பிடத்தில் சியோன் என்ற பர்வதத்தில் 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. ஒரு தூதன் கேப்ரியேல், இன்னொரு தூதன் மிகாவேல். கேப்ரியேல் என்ற தூதன் பொதுவாக செய்திகளை மற்றவர்களுக்கு கொண்டு சொல்லுவான். மரியாளே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி மரியாளோடு வந்து பேசினவர் யார்? கேப்ரியேல். தானியேல்கிட்ட வந்து பேசினார். தேவனிடமிருந்து தூதுக்களை கொண்டு வந்தவர். அதே மாதிரி மிகாவேல் என்ற தூதன் வந்து போரிடக்கூடியவர். இன்னொரு தூதன் இருந்தான். அவன் இந்த 2 பேருக்கு மேலே பிரதான ஒரு தூதனாக இருந்தவன், அதிபதியாக இருந்தவன். அவன் வந்து அவனுடைய பெயர் லூசிஃபர். ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் லூசிஃபர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிகாலையின் விடிவெள்ளியின் மகன் என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழில். அவர் ஒரு முக்கியமான பிரதான ஒரு தூதன். அவர் வந்து இசை, தேவனுடைய சன்னிதானத்தில் நேர்த்தியாக பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்பதும், நேர்த்தியாக வாத்திய கருவிகளை அங்கே வாசிப்பதும் அவருடைய வேலையாக இருந்தது. ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தவர். மனசில் ஒரு நாள் என்ன நினச்சான்? நான் அவருக்கு என்ன செய்வேன்? ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சான். நினைவுகளின் தோற்றத்தை அறிகிற கர்த்தர், நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறவர். அப்படி நினச்ச உடனே ஆண்டவர் அவனை நெஞ்சார், கீழே தள்ளிட்டார். நீ இங்கே நிற்க வேண்டாம், கீழே போ. என்னைக்கு நீ எனக்கு ஒப்பாவேன்னு நினச்சியோ அதுக்கு மேலே போவேன்னு சொன்னான்னு. அவருக்கு மேலே போவேன், நானே அரசாட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு மேலே தன்னை அவன் உயர்த்த எண்ணம் கொண்ட உடனே ஆண்டவர் அவனை தள்ளினார். அதுதான் தள்ளப்பட்ட தூதன். அவன் தான் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கான். அவனை தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? தேவனாகிய கர்த்தரின் முன்னால் நிற்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இப்போவும் இருக்குது. சரிதானா? அதனால தான் ஆண்டவர் ஊழியங்களை தூங்க முன் 40 நாட்கள் உபவாசம் இருந்த உடனே வந்து சோதனையாக வந்து நினைஞ்சாமே சோதனைக்காரன் 4 விதங்களில் ஆண்டவரை சோதித்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேத வசனங்கள் மூலமாக அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அது வானமண்டலத்தில் இருக்கும். அது நமக்கு எதிராக என்ன செய்யும்? அநேக உபாய தந்திரங்களை தேர்ந்தெடுக்கும். எளிதாக ஜனங்களை வஞ்சிக்கும். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஜனங்களுக்காக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க, ரொம்ப அப்பாவி ஜனங்கள், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஜனங்களை இந்த சாத்தானவன் நெஞ்சிருவான், வஞ்சித்தருவான். உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது ஆதியாகம முதல் வசனம் பார்த்தீங்கன்னா,
வாசிங்க. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வசனம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கும்போது எல்லாம் நேர்த்தியாக இருந்திருக்குமா இருக்காதா? செவ்வையும் நேர்த்தியுமாய் செய்கிற தேவன் சிருஷ்டித்தவைகள் ஒரு குறைவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அப்படிதானா? ஆனால் 2வது வசனத்தில் பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு போடப்பட்டு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அது பூமி என்ன செஞ்சுட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றியது. இதுதான் அந்த சாத்தானுடைய வேலை. பிசாசனுடைய வேலை என்னது? இருளை கொண்டு வருவது, ஒழுங்கின்மையாய் மாற்றுவது, வெறுமையாய் மாற்றுவது. அதனால தான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த கேப்ரியேல் தூதன் தானியேலுக்கு ஒரு செய்தியை கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது 21 நாட்கள் என்னாச்சு? தாமதமானது. அங்கேருந்து வரும்போது என்னாச்சு? சில தடைகள் வந்தது. நம்ம தடைகளை உண்டு பண்ணுகிறது அவனுடைய வேலை. பொதுவாக உலகத்தில் பயத்தை கொடுப்பான். ஜனங்கள்கிட்ட என்ன கொடுப்பான்? பயம். நீங்கள் கிராம பகுதிகளில் போனீங்கன்னா மைல் கல் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர்னு போட்டு எழுதி வச்சுருப்பாங்களா? ராத்திரி இருட்டுக்குள்ளே போகும்போது அதை பார்த்து நினைஞ்சிருவாங்க, யாரோ முக்காடு போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு வெள்ளை உருவம் இருக்க மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. பயம் வந்து கவலையை கொடுக்கும். இது ரெண்டும் வந்துட்டுனா 3வது என்ன வரும்? அவிசுவாசம் வந்துடும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒரு இமை பொழுது கூட என்ன செய்ய மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு கசத்தில் விழுந்து குளிக்கும், நல்ல ஆழமான ஒரு கிணத்துல விழுந்து குளிக்கோன்னா ஆளே இல்லாமல் இருந்ததுன்னா யாரோ நம்ம காலை பிடிச்சி இழுக்க மாதிரி ஒரு பயம் வரும். வருமா வராதா? பார்த்துருக்கீங்களா? ஆழத்தில் குளித்து பார்த்துருக்கீங்களா? மணிமுத்தாரில் இப்போ குளிக்க முடியாது, முன்னால் குளிக்கலாம். விழுந்த உடனே என்ன செய்யும்? கொஞ்சம் பயமாக இருக்கும். பயம் காரணம் இல்லாத அநேக பயத்தை கொடுப்பான். அது என்ன செய்யணும்? சோர்வை கொடுத்துரும். சோர்வு வந்தவுடனே நோய் வந்துடும். சொல்ல புரியுதா? பயம், கவலை, அவிசுவாசம், சோர்வு, இது நோயை கொடுத்துரும். அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை டாக்டர்கள் சொல்லது தானே செய்யணும், கேட்கணும். இது அவனுடைய ஆயுதம். அதனால் பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சிங்கத்தை போல் அவன் இருக்கான். யூத ராஜசிங்க நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த சிங்கத்துக்கு பயப்படக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் துணையாக இருக்கிறார், நான் பாக்கியவான். இந்த வசனங்கள்லாம் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக நான் சொன்ன மாதிரி சங்கீதம் 51, சங்கீதம் 91, அதுக்கப்புறம் ஏசாயா 53ஆம் அதிகாரம், சங்கீதம் 127, 128, சங்கீதம் 23, இதெல்லாம் தினசரி ஒரு தடவை வாசிக்கணும். வேறு நம்ம வழக்கமாக வாசிக்க வேத வாசிப்பு இருந்தாலும் அனுதினம் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்கள் நம்மை என்ன செய்யும்? பலப்படுத்தும். ஆவியிலே நம்மை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பயத்தை நம்மை விட்டு நீக்கி போடும். அதனால் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உள்ள போராட்டத்தை எதிர்ப்பதற்கு நம்ம ஆவியில் பலம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அவனை எதிர்க்க முடியும். அதனால் அவன் ஆண்டவருக்கே விரோதமாய் எழும்பினவன். நமக்கு விரோதமாக எழும்புவதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம அதற்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த பகுதி சொல்லியிருக்கு. நம்ம 4வதாக இன்னொன்று விசுவாசத்தில் ஒரு போராட்டம், அதை வச்சுக்கலாம். இந்த வசனத்தில் இல்லை, ஆனால் விசுவாச போராட்டம் நமக்கு ஏற்படலாம். யூதாவுக்கு எழுதின அந்த நிருபத்தில் பார்த்தீங்கன்னா யூதா கடைசியில்
வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் இருக்கும். முதல் அது ஒரு அதிகாரம் தான். 3ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. உங்களுக்கு இதை எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப முக்கியமாக எழுதணும்னு நினச்சேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு தைரியமாக போராடணும்னு சொல்லி. விசுவாசம் அதான் சொன்னேன் நான். அந்த பிசாசனுடைய ஆயுதங்கள் அவிசுவாசம்னு சொன்னேன். விசுவாசம் ஒரு வரம், விசுவாசம் ஒரு ஆவியின் கனிகளில் ஒன்று. அதே மாதிரி விசுவாசம் இந்த நம்ம சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதம், சரிதானா? அது நம்மை பலப்படுத்தும். விசுவாச போராட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசத்தில் வல்லவனாக விளங்கும். ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தரிசனமாக்கி என்ன சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சந்ததி பலத்திருக்கும், அது நீ எண்ண முடியாது, அவ்வளோ பெருசாக நினைஞ்சிரும், பெருகிறோம், தேசங்களாயிரும், வில் பிகம் எ நேஷன், நீ ஒரு தேசமாக மாறிடுவேன்னு சொல்லி. திரும்ப 24 ஆண்டுகள் கழித்து வராங்க. அப்போ அவருக்கு என்ன செய்யலை, குழந்தை இல்லை. ஆனால் அந்த 24 வருஷத்தில் அவர் என்ன செய்யலை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. அப்போ அதே விசுவாசத்தோடு இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், பிதாவாகி தேவன் இன்னும் ஒரு வருஷம் கழித்து நான் வரும்போது உன் மனைவி என்ன செய்வா, வாக்கு தத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். அது அப்போ அந்த அம்மா சிரிச்சுது. நான் வயசு ஆகி நான் கிளவி ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினச்சிது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலை, அப்படி அவிசுவாசப்படலை. அவர் ஓடி போய் அவங்கள வரவனை 3 பேரையும் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து அனுப்பினார். அதனால தான் அவன் விசுவாசத்தின் வல்லவனாய் விளங்கினான். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது 24 வருஷம் காத்திருப்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 24 வருஷம். எங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், இது வாக்கு தத்தம். அப்புறம் நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், எனக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தம், ஒரு நாள் மறக்காது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இது எனக்கு உள்ள வாக்கு தத்தம். ஆனால் 7 வருஷம் என்ன ஆகலை, குழந்தை உண்டாகலை. ஆனால் சொன்னபடி செய்கிற தேவன் கண்ணோக்கினார், எங்கள் மேல் இறக்கப்பட்டார். அநேக மீறுதல்கள் உண்டு, கஷ்டங்களில் என்ன ஆகிட்டு எல்லாம் தாறுமாறாக போச்சு வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவர் மனதூருகினார். அவர் இணைஞ்சார், மனம் இறங்கி குழந்தைகளை கொடுத்தார். அப்போ டாக்டர்கள் என்ன சொன்னாங்க, முதல்ல இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் குழந்தை இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை நீங்கள் பழகிக்கோங்கன்னு சொன்னாங்க. பிறகு ஒரு குழந்தை பிறந்த உடனே உண்மையிலே இது மிரக்கிள், இது ப்ரீஷியஸ் பேபி, இதை நீங்கள் கவனமாக வளர்க்கணும், இனிமேல் பிறக்காதுன்னு சொன்னாங்க. நிறைய சிஸ்ட் இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ஒன் சைடு ஓவரியை ரிமூவ் பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம், ரெட்டிப்பான நன்மை தருவேன். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தருவார் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மா தலையில் அடிக்கும், அந்த டாக்டர் அம்மா, இந்த வேதக்காரங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2வது கருத்தரித்து ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்களை பார்க்கும்போதெல்லாம் யார் இருந்தாலும் அவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, இவங்க விசுவாசம், இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க, குழந்தையே பிறக்காத இடத்துல 2 குழந்தைகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் விசுவாசிகளின் தகப்பன். எங்களுடைய விசுவாசம்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தா விசுவாசத்தெல்லாம் இழந்த போது ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சார், கிருபையாய் 2 பிள்ளைகளை கொடுத்தார். அப்போ அவர் நம்முடைய பயங்களை நீக்கிறவர், நம்முடைய கவலைகளை நீக்கி போடுகிறவர், விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அப்போ விசுவாசத்துலேயும் என்ன செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், போராட்டம் வரும். விசுவாசத்தை எப்படியாவது குலைச்சி போட்டுறணும்,
ஆண்டவரை விட்டு எப்படியாவது பின்வாங்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். மேற்கொள்வதற்கு ஒரே ஆயுதம் வேத வசனங்கள் தான். வேத வசனங்களை என்ன செய்யணும், உறுதியாய் பற்றிக்கணும். ஏசாயா 26:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றி கொண்ட மனசு அவரை தான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அவர் நம்ம என்ன செய்வார்னா பலப்படுத்துவார். இதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த போராட்டங்கள் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும், அழிச்சிடணும், நிர்மூலமாய் ஆக்கிரணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கம். அவனுடைய அவனுடைய சாம்ராஜ்யம் நரகம், நம்மளை நரகத்தின் புத்திரர்களாக மாற்றணுங்கிறது தான் அவனுடைய. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷனும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் பங்கு உள்ளவர்களாக மாறணும் என்பது தான் அவருடைய நோக்கம். அப்போ நித்திய அக்கினிக்கு நம்ம என்ன செய்யணும், தப்பி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை என்ன செய்யணும், அதை நம்ம பற்றி கொள்ளணும். விசுவாசம் என்பது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு போட்டிருக்குன்னு. கேடகம், கேடகம்னா ஒருத்தன் தாக்க வரும்போது அதை தடுப்பதற்கு இடது கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தட்டு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? விசுவாசம். எபேசியர் 6:14 பாருங்கள். எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கச்சையையும் அறையில் கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பில் தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களில் தொடுத்து கொண்டவர்களாய், விசுவாசம் என்னும் கேடகம், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களெல்லாம் என்ன செய்யணும், அழித்து போடுவதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்தவர்களாய், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தருகிறோம். இவனெல்லாம் போட்டு பாருங்க. சத்தியம், சத்தியம்னு என்னது? ஆண்டவர் தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த வேத வசனங்கள் தான் சத்தியம், இதுதான் ஆண்டவர், என்ன தேவனுடைய வார்த்தை. நீதி, அவருடைய நீதி, தேவ நீதி. அதுக்கப்புறம் ஆயத்தம், அவருடைய எந்த நேரமும் ஆண்டவர் என்ன செய்யலாம், வரலாம். 10 கன்னிகைகளை குறித்து நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். 5 கன்னிகைகள் தீவட்டியும் வச்சுருந்தாங்க, கையில் எண்ணெயும் வச்சுருந்தாங்க. அது ஆயத்தம், ரெடியாக இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு அணைஞ்சாங்க, அணைஞ்சு போயிருந்த தீவட்டிகளை திரும்ப எண்ணெயை ஊற்றி தீவட்டிகளை ஆயத்தப்படுத்திட்டாங்க. இன்னொரு 5 பேர் எண்ணெய் கொண்டு வரல. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை நாம் இப்போ வைத்து கொண்டிருப்பதற்கான அடையாளம். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்பொழுது என்ன செய்யணும்னா, ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல மறந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்திருக்காரு இந்த உலகத்தில் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாய். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். அதனால தான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா கவனித்து வாசிச்சிருந்தீங்கன்னா, நீண்ட ஆயுசு உள்ளவர்னு போட்டிருக்கோம். ஆண்டவருக்கு என்ன பேர், தேவனாகிய பிதாவாகிய கர்த்தருக்கு என்ன பேர் போட்டிருக்கோம், நீண்ட ஆயுசு உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். யோவான் தரிசனத்தில் பார்க்காரு, நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் எப்போ உருவானார், அவர் எப்படி வந்தார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் நம்முடைய விசுவாசம் அதுதான். விசுவாசத்தை, ரட்சணியம், அதுக்கப்புறம் தேவ வசனம், அப்புறம் அது ஆவியின் பட்டயம், என்ன சாட் ஆஃப் ஸ்பிரிட், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்,
இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம அந்த அந்த வசனங்களை என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரமும் ஆண்டோடைய வருகை இருக்கும். வருகையை பற்றி 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரங்களில் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உடனே முடிவு வராது. இன்னொரு வசனத்தில் அப்பொழுது முடிவு வரும் போட்டிருக்கு. எல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் எப்பொழுதுன்னு பார்த்து. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரங்களில் நம்ம அறிந்திருக்கிறதுனால எப்பொழுதும் என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் எந்த வேளை வந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மளை பேர் சொல்லி அழைக்கும்போது இதோ உமது அடியேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக போகிறதுக்கு என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். அதுதான் ஆயத்தம். அதனால தான் அதை என்ன போட்டிருக்காங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சைன்னு போட்டிருக்காங்க. அதை கால்களில் போட்டுக்கணும். எப்போ ரெடியாக இருக்கணும். இந்த காரியங்களை நம்ம கை கொள்ளும்போது நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் உங்களுக்கு உபத்திரம் இருக்குது. அப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன செய்வாராம், முதல்ல சீர்படுத்துவாராம். ஆங்கிலத்தில் ரெஸ்டோர்னு போட்டிருக்கு. ரெஸ்டோர். கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு முக்கியமான டேட்டாவை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரீசைக்கிள் பின்னில் போய் என்ன செய்யலாம், ரெஸ்டோர் கொடுத்தா என்ன செஞ்சிடும், திரும்ப வந்துடும். அப்போ இங்கே அதை சீர்படுத்துவார்னு போட்டிருக்கு. ஸ்திரப்படுத்துவார், கன்ஃபார்ம் பண்ணுவார், ஸ்ட்ராங் ஆக்குவார். பலப்படுத்துவார், திரும்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். அதுக்கப்புறம் 4வது he will establish you, நிலை நிறுத்துவார். அப்போ கொஞ்ச காலம் நம்ம பாட அனுபவிக்கிறது வேண்டியதான் இருக்கும். அவனுடைய எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான். ஒரு மனுஷனால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு சோதனைகளை அனுமதிப்பார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு கொடுக்கப்படும் என்ன, அவனுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். நீதியின் கிரீடம். அப்போ நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடுகளை அனுபவிக்க, இந்த உபத்திரவங்களை தாங்கி கொள்ள நான் முதல்ல என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் வரும், ஆனால் நான் அதை தாங்குவேன், ஆண்டவர் என்னை தாங்க வைப்பார், ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசத்தை பிசாசானவன் கொலைத்து போட நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு உபத்திரவம், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு மாறவே மாற மாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது மகா மேன்மையானவைகள், அருமையானவைகள்னு சொல்லி வேதம் சொல்லுது. எல்லாம் நல்லா அறிஞ்சிருக்கிற நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தில் குந்தி போகக்கூடாது, விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்கணும். வேதத்தை என்ன செய்யணும், முறையாய் கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கருத்தூண்டி படிக்கணும். ஒரு வசனம் படித்தாலும் அதை என்ன செய்யணும், நினைவில் நிறுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப படித்தா என்ன செய்யும், நினைவில் நிற்கும். வேத வசனங்களையும் அப்படி தான் என்ன செய்யணும், நம்பர்களை கரெக்டாக ஞாபகம் வச்சு படிக்கணும். 55 22 32 27 அப்படின்னா அது என்னன்னு சொல்ல தெரியணும். 1 8 எங்கே இருக்குது, அது எந்த வசனம் அப்படின்னு சொல்ல தெரியணும். எல்லாத்தையும் வேதத்தை சில பேர் இருக்காங்க, முதல் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் பக்க நம்பர்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. ஒரு வயசான ரயில்வே கார்டு ஒருத்தர் உண்டு. எந்த வசனத்தை பற்றி கேட்டாலும் அது சொல்லுவார், நமக்கு விளக்கி சொல்லி தருவார். ரொம்ப வயசானவர். அவரை நடமாடும் வேதாகம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் பாளையங்கோட்டையில் இருந்தாங்க. அப்போ நம்ம வேத வசனங்களை கருத்தூண்டி படிக்கணும். இதுதான் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான ஆயுதம். அதனால் திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர்.
கொலோசியர் 2:14-15 சொல்லியிருக்கு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆடி அணித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடியான எழுத்துக்கள் உண்டு. நமக்கு எதிரடியாக எழுதுவாங்க. கட்டளைகளால் நமக்கு விரோதமான கையெழுத்துக்கள் இருக்கும். கட்டளைகள் எப்படியாவது என்ன செய்யணும், இவனை ஓச்சிடணும்ன்ட்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? வெற்றி மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் ஜெயிச்சிட்டார் எல்லாவற்றையும். அதனால் இந்த கையெழுத்துக்கெல்லாம் நல்லிஃபைட் ஆகிட்டு இட் ஹஸ் பிகம் நத்திங். அதுவெல்லாம் ஒன்றும் ஆகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் 54:17 எப்படின்னு சொன்னால் உடனே ஞாபகம் வந்துடணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எப்போ உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இப்போ நம்ம ஊழியமே அதுதான், அரைஸ் அண்ட் அனாயிண்ட். நீ எழும்பு, மற்றவர்களுக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணு. ஊழியர்களை உருவாக்கக்கூடிய ஊழியம்தான் நம்முடைய ஊழியம். அதனால் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அதனால் அந்த வசனம் நமக்கு சொந்தம். இது ஊழியக்காரரின் சுதந்திரம்னு போட்டிருக்கோம். 54:17 பார்த்தீங்கன்னா இது ஊழியக்காரரின் சுதந்திரம்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு அது சுதந்திரம், நமக்கு சொந்தம். நல்ல வசனங்களை கருத்தோண்டி படிப்போம், பிசாசின் தலையை நசுக்குவோம், ஜெயம் எடுப்போம். எந்த போராட்டம் வந்தாலும் இறுதி வெற்றி நமக்கு. நம்ம அந்த பவுலினுடைய உறுதியோடு நம்ம சொல்லணும், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடம் எனக்கு. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:7 அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அதனால் நமக்கும் அதை அவர் தருவார். அதனால் அவர் நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இந்த 4 வார்த்தை என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அப்போ எல்லாம் அறிந்திருக்கிற நாம் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? தைரியமாக நிற்கணும். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் ஜெபம் செய்வோம். அருமையான இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுது. தேவ சிந்தை அணிந்து கொண்டவர்களாய், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாய் நாம் நிற்கும்போது அவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை நிலைநிறுத்துவார். மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவன் அவர். மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவன். இடம் முழுவதிலும் அவர் வியாபித்திருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று அழைத்தவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரே, உத்தமத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டோம். மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லப்பட்டிருப்படி மேலான காரியங்களே, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்ன கர்த்தர், நாம் மேலானவைகளை நாம் நாடுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னால் முடியவில்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை நிலைநிறுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் நீர். எங்களை பலப்படுத்தும், உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பும். கரம் பிடித்து நடத்தும் சுவாமி, வருகை பரிந்தும் உங்களை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் இயன்றதை நாங்கள் செய்ய உம்முடைய அன்பை குறித்து சொல்ல எங்களை தகுதிப்படுத்தும். உலகத்தின் போக்கின்படி நாங்கள் ஒழுகாதபடி தேவரீர் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தார். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், போக்கில் வாரத்திலும் கிருபை விளங்கட்டும், நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல காரியங்களை நிறைய பொறுப்படுத்த வழி நடத்தும், ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட ஜனங்களை வருகிற நாட்களில் அழைத்து வாரும்.
படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரீட்சை காலங்களிலே ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும், உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். திருமணத்துக்கென்று ஆயத்தப்படுகிறவர்களுக்கு ஏற்ற வரன்களை தாரும். குழந்தை செல்வங்களை தாரும் சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும். வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தித்தார். தழும்புகள் எங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பலகீனங்களும் சோர்வுகளும் மாறி போகட்டும், கவலைகள் மாறி போகட்டும், நோயின் கூறுகள் முற்றிலும் அகன்று போகட்டும். உன்னத பலத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்ன கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதிகனம் மைமை முக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் நம்ம அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனில் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆராதனை இயேசுவுக்கே.